அப்போ அந்த ராஜா இவனை கூப்பிட்டு பேசுகிறாரு பாருங்க. 32ஆம் வசனத்தில் எப்படி முடியுது பாருங்க கதை. அப்பொழுது அவனுடைய ஆண்டவர் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்குமளவும் உபாதிக்கிறவர்களிடத்திலே அவனை ஒப்பு கொடுத்தான். இந்த ராஜா எனக்கு ரொம்ப பிடிச்ச ராஜாவாக இருக்கார். ஏன்னா மனதிறங்கி கடனை மன்னித்து அவனை போக விட்டான். அப்படின்னா நமக்கே அடே அப்பா என்ன ஒரு எந்த ராஜா அவர், இப்படி ஒரு ராஜா நம்மளுக்கு கிடைக்க மாட்டாரா, என்ன ஒரு அருமையான ராஜா, உலகத்திலே கேள்விப்படாத ஒரு ராஜாவாக இருக்கார், இவ்வளோ நல்லா இருக்காரு அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் முடிக்கும்போது இந்த ராஜாவை பற்றி என்ன சொல்கிறாங்க, உபாதிக்கிறவர்களிடத்தில், டார்ச்சர் பண்ணுகிறவர்களிடத்தில், அப்படியே வருது இங்கிலீஷில், டார்ச்சர் பண்ணுகிறவரிடத்தில் இவனை ஒப்புவிக்கிறானா. ஏன்னா நான் உனக்கு மன்னிச்சேன், நீ அவனுக்கு மன்னிக்க வேண்டியதானே, பண்ணாமல் விட்டியா, அதனால் உன்னை விடுறதில்லை, நான் கொடுத்து தீர்க்கும் அளவுக்கும் நீயும் காவலரு, உன்னை விடமாட்டேன்னு சொல்லி அவனை உபாதிக்கிறவர்களிடத்தில், டார்ச்சர் பண்ணுகிறவரிடத்தில் ஒப்பு விடுகிறான். என்ன சொல்ல வர்றார், கதையினுடைய மாரல் என்ன, இது ஒரு கதை, ஒரு சத்தியத்தை சொல்கிறதுக்காக கதை சொல்கிறாரு. இந்த கதையினுடைய சாராம்சம் என்ன சொல்ல வர்றாரு, இந்த கசப்பின் வேர் அதை உள்ள அனுமதித்து அது வேர் படர்ந்து அது வெளியே அது கனி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கையில் அது சரியான விதத்தில் டீல் பண்ணலன்னா என்ன நடக்கணும், கடைசியில் நீ வாழ்நாள் முழுக்க நீ உபாதிக்கப்படுவாய், நீ டார்ச்சர் பண்ணப்படுவாய். எங்கே போய் ஜெயிலில் இருக்கிறது இல்லை, இதுவும் டார்ச்சர் பண்ணப்படுவேன்னா நீ நிம்மதியாக வாழவே மாட்ட. நீ ஒரு சிறை கைதி மாதிரி, கட்டுண்டவனை போல, ஒரு அடிமையை போல, ஒரு விடுதலை இல்லாதவனாக வாழ்நாள் முழுக்க ஒரு கட்டுக்குள்ளாக இருந்து நீ வேதனையிலே வாழ்வாய் அப்படின்றதான் சொல்கிறாருங்க. வேதனையிலே நீ வாழப்போகிற அப்படிங்கிறத தான் அங்கே சொல்கிறாரு. சரி, அப்போ இந்த பொறுமைனா என்ன, பொறுமை அதனால தான் அவசியம் பாருங்கள் இது. ஏன்னா இது தெரியலன்னா வாழ்நாள் முழுக்க வேதனையில் வாழணும். எத்தனை பேர் வாழ்நாள் முழுக்க வேதனையில் வாழ்கிறதுக்கு பிரியப்படுறோம், நம்ம கசப்பில், வெறுப்பில், பகையில் பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படி வாழ முடியுமா? அதுலேருந்து விடுதலை ஆகணும். அதனால தான் இந்த நீடிய சாந்தம் அவசியம்.